தம்பி, உங்களின் புத்தாண்டு உறுதிமொழிகள் என்ன? நான் வாயை மூடிக்கொண்டு அமைதியா இருக்க வேண்டும். உங்கள் திட்டம் என்ன? நான் உங்களுக்கு நாளை சொல்கிறேன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, எனக்கு கேக் அனுப்புங்கள். தெரியாது. ஒரு நடுத்தர வர்க்க வாழ்க்கை என்றால் என்ன? பாதி வாழ்க்கை போனில், மீதி வாழ்க்கை கடன்களில். வருடம் முடிய போகிறது. நீ என்ன சாதித்தாய்? ஓ, என்ன இருக்குது? இந்த மனிதர்களிடையே வாழ்வதே ஒரு பெரிய சாதனை இல்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வக்கீல் வந்து முருகன். பேபி, ஏன் கோபமா இருக்கிறாய்? எல்லா பெண்களும் என்ன டார்கெட் செய்கிறார்கள். அதனால தான் நான் எந்த நிகழ்ச்சிக்கும் வருவதில்லை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இன்னைக்கு என்ன யோசனை? பணக்காரன் நகை வாங்குவான், ஏழை கடன் வாங்குவான். ரெண்டும் பண்ண முடியாதவன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குவான். நீ எப்பவாவது வேலை செஞ்சிருக்கியா? நாள் பூரா தூங்குற. நான் சொல்றத கேளுற. நான் தான் வேலை செய்கிறேனை. நான் தான் சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும். Nalejku patukalam nu vidama i najkej sejura višja menna. Vera, என்னங்க போனுக்கு சார்ஜ் போடுவதுதான். மனித வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். பாதி வாழ்க்கை மொபைல் போன்களிலும் மீதி கடன்களிலும் கழிகிறது. இஎம்ஐ பற்றி என்ன குழந்தை? சீக்கிரம் வா. சார், நான் ஆப்பிரிக்கன் குரங்குல்லா. நான் இந்தியா மனுஷன். இந்தியாவா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. குட்டி, இங்க எதுக்கு வந்த? நான் பிரியாணி சாப்பிட வந்தேன். இங்க பிரியாணி? பின்ன என்ன, நான் தங்கம் வாங்க வந்தேன். இப்பவே வாங்கணும். கல்யாணம் பண்ணும்போது நான் வெறும் வெள்ளி தான் போட முடியும் போல. ப்ரப்போஸ் பண்ண போனப்ப என்ன ஆச்சு? அவள் சொன்னதை கேட்டுவிட்டு நான் திரும்பி வந்து விட்டேன். குழந்தை என்னாச்சு? அவளுக்கு தங்க மோதிரம் ப்ரப்போசல் வேணுமா? இது சரிப்பட்டு வராது. தம்பி, எங்க போகிற? என் ஆபீஸ்ல நீங்க போனஸ் கேக்குறீங்க, ஆனா எனக்கு 1/2 கிலோ ஸ்வீட் கொடுக்குறீங்க. என் கண் வலிக்கிறது. அந்த போனை நோண்டிக்கிட்டே இருந்தேன். நோண்டிக்கிட்டே இருந்தா வேற என்ன வலிக்கும்? நீ ஏன் இவ்ளோ ஒல்லியா இருக்க? நான் ஒல்லியா இருந்தா உனக்கு என்ன? நீ ஏன் எனக்கு சோறு போடுற? ஏன் ரொம்ப ஸ்லிம்மா இருக்க? நான் தனுஷ் ஃபேன். ஸ்லிம்மா இருந்தாலும் நான் கில்லி மாதிரி. வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறாய்? வாழ்க்கை ஒரு வாழைப்பழம் போல, அது பழுக்கும் வரை இருக்க காத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் பஜ்ஜி ஆகிவிடும். தலைமுறையை பற்றி என்ன சொல்கிறா? பைக்குகளை மெதுவாக ஓட்டுங்கள். உங்களை பற்றி யாரும் நினைக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். உங்கள் பெற்றோர், நீங்கள் தான் அவர்களை முறை பற்றி சொல்லுங்க. பைக் ஓட்டும் போது மெதுவா செல்லுங்கள். உங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்க வேண்டாம். உங்கள் பெற்றோரின் உலகம். தலைமுறையை பற்றி என்ன நினைக்கிறாய்? அவர்கள் தங்கள் தவறுகளை எல்லாம் மியூட் செய்திடுவார்கள். ஆனால் எங்கள் தவறுகளை டிஜேல போடுவார்கள். உன் மனைவிக்கு கோபம் வந்தால் என்ன செய்வாள்? அவள் கோபப்பட்டு தூங்கி விடுவாள். நான் சமைக்க வேண்டும், பாத்திரம் கழுவ வேண்டும், குழந்தைங்களை கவனிச்சு கொள்ள வேண்டும். உன் மனைவி கோபப்பட்டால் என்ன செய்வாய்? 2 வார்த்தைகள் போதும். சரிம்மா, சாரிம்மா. உன் மனைவிக்கு கோபம் வந்தா என்ன செய்வாள்? அவளுக்கு கோபம் வந்தா தூங்கிடுவாள். நான் சமைக்க வேண்டும், பாத்திரம் கழுவ வேண்டும், குழந்தைங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும். பேபி, அங்க கொஞ்சம் வழுக்கையா இருக்கு, கவனமா பூசு. உன் மண்டையும் தான் வழுக்கையா இருக்கு, காட்டு. நான் குட்டி, பூசுறேன். எங்க போற? நான் என் காதலிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். என்னடா குட்டி, இங்க எதுக்கு வந்த? நான் பிரியாணி சாப்பிட வந்தேன். உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆன்ட்டி, not only dog, all animals liking me. கண்ணு, அங்க கொஞ்சம் பால்டா இருக்கு, கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணு. உன் தலையும் தான் போல்டா இருக்கு, காட்டு. நான் அப்ளை பண்றேன்.
தம்பி ஏன் கோபமா இருக்கிற? எனக்கு 68 பிரச்சனைகள் உள்ளன. வீட்டு வாடகை, கடன், இஎம்ஐ. நான் எங்க இருக்கிறேன் அல்லது என்ன செய்கிறேன்னு தெரியவில்லை. ஏன் கோபமா இருக்கீங்க? எனக்கு 6-8 பிரச்சனை இருக்கு. வீட்டு வாடகை, லோன், இஎம்ஐ. நான் எங்க இருக்கேன்னு தெரியல. நான் என்ன பண்றேன்? நாய்கள் ரொம்ப பிடிக்குமா? ஆன்ட்டி, நாய்கள் மட்டும் இல்ல, எல்லா விலங்குகளுக்கும் என்ன பிடிக்கும். பணத்தின் மதிப்பு என்ன? பணம் தான் எல்லாம். பணம் இல்லாம சொந்தக்காரர்கள் கூட மதிக்க மாட்டார்கள். குசண்டையே வாஸ்க என்பது என்ன? புரியல புரிய கோடர அத்து பெருட வாழ்க்கை. பணத்தின் மதிப்பு என்ன? பணம் தான் எல்லாம். பணம் இல்லாம உறவினர்கள் கூட மதிக்க மாட்டார்கள். உங்க பொண்டத்தி சமைக்கலையா? நான் சமைப்பேன். அவனால சப்துவங்க என்ன பண்றது? பணத்தின் மதிப்பு என்ன? பணம் தான் எல்லாம். பணம் இல்லாம சொந்தக்காரர்கள் கூட மதிக்க மாட்டார்கள். எங்கே போகிறீர்கள் என் அன்பே? நான் நேற்று தான் பிறந்தேன். என்னை வேலைக்கு போக சொல்கிறார்கள். செல்லம், அவ்வல் கலிமா தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது. உங்க பொண்டத்தி சமைக்கலையா? நான் சமைப்பேன். அவன் நல்ல சப்துவங்க என்ன பண்றது? எல்லா டாக்டர்களிலும் பணக்கார டாக்டர் யாரு? வேற யாரு? பல் டாக்டர் தான். எல்லா செல்வத்தையும் புடுங்கிடுவாங்க. மனைவி கோபப்பட்டால் என்ன செய்வாய்? வேற என்ன, அவள் இன்னொரு அறைக்கு கோபமாக போவாள். இந்த தலைமுறையை பற்றி சொல்லுங்கள். ஒருவர் மனைவியாக போகிறவரிடம் ஏன் இவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள்? சிங்கம். உன்னை விட்டு போனால் நீ என்ன செய்வாய்? அவள் மற்றவர்கள் போல் இல்லை. அவள் என்னை விட்டு போக மாட்டாள். என்ன ஆச்சு? மாடு மேய்க்கிறதுக்கு நீங்க லாயக்கு இல்லைன்னு அப்பா சொன்னாரு. பிக் பாஸ் பிடிக்குதா? ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப சுத்தமா நல்லா இல்ல. எப்பவும் சண்டை தான். பாஸ் பண்ணிட்டேன். நீ என்ன? ஓ பாவி, என்ன பார்த்து எப்படி பாஸ் ஆனாய்? ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லு. தப்பு செஞ்சவன் மன்னிப்பு கேட்கறது மனுஷன், தப்பே செய்யாதவன் மன்னிப்பு கேட்கறது புருஷன். நான் பாஸ் பண்ணிட்டேன். நீ என்னடா கோப்பன் மாவனே? என்கிட்ட காப்பி அடிச்சு எப்படி பாஸ் பண்ணிட்டேன்? நீ என்னடா என் செல்ல மகனே? என்ன காப்பி அடிச்சு எப்படி பாஸ் பண்ண? தலைமுறையை பற்றி என்ன சொல்கிறா? பைக்குகளை மெதுவாக ஓட்டுங்கள். உங்களை பற்றி யாரும் நினைக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். உங்கள் பெற்றோர், நீங்கள் தான் அவர்கள் தலைமுறையை பற்றி என்ன நினைக்கிறாய்? அவர்கள் தங்கள் தவறுகளை எல்லாம் மியூட் செய்திடுவார்கள். ஆனால் எங்கள் தவறுகளை டிஜேல போடுவார்கள். தலைமுறை பற்றி சொல்லுங்க. பைக் ஓட்டும் போது மெதுவா செல்லுங்கள். உங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்க வேண்டாம். உங்கள் பெற்றோரின் உலகம். Think about this generation. அவர்கள் தங்கள் தவறுகளை முடக்குவார்கள். எங்கள் தவறுகளை டிஜேல விளையாடுவார்கள். 1 கிலோ மாம்பழம் எவ்வளவு? 1 கிலோ 2000 ரூபாய்மா. வேண்டுமா? எத்தனை கிலோ வேண்டும்? வாட் இஸ் டுடேஸ் மெசேஜ்? ஏஐ வச்சு டப்ப வீடியோஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க, நல்ல வீடியோஸ் கிரியேட் பண்ணுங்க. உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? 1000 பேர் இருந்தாலும் அப்பா மாதிரி ஒருத்தன் கூட வரமாட்டான். ஏன் சோகமாக இருக்கிறாய்? நான் என் நண்பனிடம் பல்லாடுவதா சொன்னேன். அதற்கு அவன் எந்த பாடலுக்கு ஆடுகிறது? இந்த உலகத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறா? யார் வந்தாலும் மரியாதை தான் முக்கியம். இல்லை என்றால் நீங்கள் படித்த படிப்புக்கு மதிப்பில்லை. இந்த உலகத்தை பற்றி என்ன நினைக்கிறாய்? நாம் சூழ்நிலைகளை மாற்றலாம், ஆனால் ஏற்கனவே மாறியவர்களை மாற்ற முடியாது. உன் கருத்து என்ன? உங்களை புரிந்து கொள்ள யாரையும் கட்டாயப்படுத்தாதீர்கள். அவர்கள் உண்மையிலேயே உங்களை விரும்பினால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள்.